வணக்கம் நேயர்களே, உங்களை எல்லாம் அறிவுலகத்திற்கு அழைத்துச் செல்லவிருக்கும் கல்வி செல்லும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நேயர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியில் உயர்கல்வி குறித்த பல்வேறு தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம். மாணவர்கள் +2 முடித்த பிறகு எந்த இளங்கலை அல்லது இளம் அறிவியல் படிப்பை எடுத்தாலும் கூட, அது தொழில்நுட்பமாகட்டும் அல்லது கலை அறிவியல் ஆகட்டும் அல்லது ப்ரொஃபஷனல் கோர்சஸ் ஆகட்டும், இப்படி தொழில்முறை படிப்புகள் எதை எடுத்தாலும் கூட அவர்களுடைய கனவெல்லாம் அடுத்து என்ன படிப்பது என்று இருக்கிற போது MBA என்கிற ஒற்றை மந்திர சொல் தான் அவர்களுடைய மனதில் எழும்பி நிற்கக்கூடிய ஒரு விஷயம். MBA படித்தால் கிட்டத்தட்ட உலகையே ஆளலாம் என்ற தன்னம்பிக்கையை மாணவர்கள் பெறுகிறார்கள் அல்லது பெறுவதாக நினைக்கிறார்கள். நீங்கள் என்ன படிப்பை படித்தாலும் கூட, அது தொழில்நுட்பமாகட்டும் அல்லது அது BE போன்ற தொழில்நுட்ப படிப்பாகட்டும் அல்லது BTech ஆகட்டும் அல்லது BCA ஆகட்டும் அல்லது BCom BBA போன்ற இளங்கலை படிப்புகள் ஆகட்டும், எல்லாவற்றுக்கும் மகுடம் சேர்க்கிறார் போல் இருக்கக்கூடிய படிப்பு MBA. இந்த MBA அதாவது நிர்வாகவியல் துறை சார்ந்த படிப்பு பற்றி விரிவாக இன்றைய கல்வி செல்லும் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கிறோம். இது குறித்து நம்மோடும் உங்களோடும் இந்த நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக, தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக சென்னை பல்லாவரம் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகவியல் துறை தலைவரும் இந்த துறை சார்ந்த நிபுணருமான திருமதி S. பிரீதா நம்முடைய அரங்கிற்கு வரைத்திருக்கிறார். வணக்கம் மேடம். அதாவது இந்த நிர்வாகவியல் துறை இது வந்து ஒரு மாதிரி ஒரு பஸ் வேர்டுன்னு சொல்லலாம். எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஆர்வம் தரக்கூடிய, ஒரு கல்மினேட் ஆகக்கூடிய, ஒரு முடிவாக இருக்கக்கூடிய, ஒரு படிப்பினுடைய முடிவாக இருக்கக்கூடிய ஒரு துறையாக இருந்துட்டு இருக்கு. அதை பற்றி விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்திருக்கக்கூடிய சென்னை பல்லாவரம் வேல்ஸ் பல்கலைக்கழகம் பற்றி விரிவாக சொல்லுங்க. வேல்ஸ் பல்கலைக்கழகம் 2008ஆம் ஆண்டு டீம்டு யூனிவர்சிட்டியாக மாறினது. டீம்டு யூனிவர்சிட்டி ஆனப்புறம் நிறைய கோர்சஸ் எங்கள் யூனிவர்சிட்டியில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா MBA ஒரு முக்கியமான ஒரு துறை. MBAக்குள்ளே நிறைய ஸ்பெஷலைசேஷன்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். பார்க்க போனால் மற்ற நிறுவனங்களில் இல்லாத சில ஸ்பெஷலைசேஷன்ஸ் தான் எங்களோட. இன்னும் மேனேஜ்மெண்ட் டெர்மினாலஜியில் சொல்லணும்னா USPன்னு சொல்லுவாங்க, யூனிக் செல்லிங் ப்ரொபசிஷன்னு. அப்படி பார்க்க போனால் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நிர்வாகவியல் துறையும் வந்து ஒவ்வொரு கோர்ஸும் வந்து அந்த மாதிரி ஒரு USP தான். முக்கியமாக நான் ஹைலைட் பண்ண விரும்புவது எது என்றால் MBA இன் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் மேனேஜ்மெண்ட், MBA லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், அதன் பிறகு MBA அட்வர்டைசிங் அண்ட் கிரியேட்டிவ் மேனேஜ்மெண்ட். இதை தவிர மிகவும் புதுமையாக இன்டகிரேட்டட் MBA என்று ஒரு கோர்ஸும் நாங்கள் வச்சுருக்கோம். இந்த இன்டகிரேட்டட் MBA என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 வருட படிப்பு. பள்ளி முடித்தவுடன் நிர்வாகவியல் துறைக்கு அவங்களை இழுத்து செல்லக்கூடிய படிப்பு. இந்த படிப்பு வந்துட்டு ஸ்கூல் முடிச்சோன்னு ஜாயின் பண்ணுறவங்க வந்து நம்ம எப்பவும் சொல்லுவோம் கேட்ச் த மேங் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்ம 12லேயே அவங்கள வந்து மோல்ட் பண்ணுறதுக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் நாலேஜ் அவங்க கெயின் பண்ணுறதுக்கும் எனேபிள் பண்ணக்கூடிய படிப்பு இந்த இன்டகிரேட்டட் MBA. இதை தவிர வந்து MBA HR, MBA ஃபினான்ஸ், MBA மார்க்கெட்டிங், ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ஸ், அப்புறம் MBA ட்ராவல் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட். இதை தவிர MBA பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், MBA மார்க்கெட்டிங், இதெல்லாமே ஆஃபர் பண்ணுறோம் வேல்ஸ் யூனிவர்சிட்டியில். இங்கே யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா MBA ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு துறை. இதை தவிர மேலும் 15க்கும் மேற்பட்ட துறைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு துறையிலும் வேலை வாய்ப்பை நோக்கி அதற்கு ஏற்றாற்போல் பலவிதமான படிப்புகள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ எந்த துறையும் பார்த்தீங்கன்னா அந்த துறைக்குள்ளே நுழைந்தால் நீங்கள் இளநிலை படிப்பு, முதுநிலை படிப்பு முடித்து வெளிவரும்போது ஒரு வேலை வாய்ப்பு. அதுவும் இல்லை நான் மேலே படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தால் ரிசர்ச், எல்லா துறைகள்லையும் MPhil அண்ட் PhD ரிசர்ச் பண்ணுறதுக்கும் வசதி வாய்ப்புகள் இருக்குது. ஸோ விரிவாக சொல்லணும்னா இதுதான் எங்கள் பல்கலை. இல்லை, கேட்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது MBAல இவ்வளோ படிப்புகளா? ஏன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா MBAனாலே ஒரு ப்ரொடக்ஷனு, மார்க்கெட்டிங், HR இதான் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்க இந்த படிப்புகளாக இருந்தது.
நீங்க சொல்ற பார்த்தா ஒவ்வொரு டொமைனுமே, அதாவது ஒவ்வொரு துறையுமே ரொம்ப ஒரு வித்தியாசமா இருக்கு. எல்லாமே இன்றைக்கு வேலைக்கு அவசியம் தேவைப்படக்கூடிய நடைமுறை வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய விஷயங்களா இருக்கு. இதுல வந்து இப்ப ஒவ்வொரு துறை சார்ந்த உள்ளுக்குள்ள போய் பார்க்கலாம். இப்ப MBA லாஜிஸ்டிக்ஸ் பத்தி சொல்லுங்க. இது வந்து யாரெல்லாம் படிக்கலாம், இல்ல MBAவே பொதுவாவே படிப்பதற்கான அடிப்படை தகுதிகள் என்ன, நுழைவுத் தேர்வு ஏதாவது வச்சிருக்கீங்களா? வேல்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு MBAக்கு. இதை தவிர வந்து மேனேஜ்மெண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட், ஆல் இந்தியா லெவல் டெஸ்ட், அந்த ஸ்கோர்ஸை பேஸ் பண்ணியும் நாங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட் பண்றோம். மினிமம் ஆஃப் 50% மார்க் இன் யோர் UG டிகிரி. எனி UG இஸ் கன்சிடர்ட் அஸ் எலிஜிபிள் ஃபார் MBA. அது ஒரு தனித்துவம் MBA கோர்ஸை பொறுத்த வரைக்கும். எங்க கிட்ட பாத்தீங்கன்னா MBA படிக்கிற பசங்கள்ல லிட்ரேச்சர் பேக்ரவுண்ட் இருக்கிற பசங்களும் இருப்பாங்க, பாட்னி ஜுவாலஜி படிச்ச பசங்களும் இருப்பாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் BTech BE படிச்ச பசங்களும் இருப்பாங்க. ஸோ எனி UG டிகிரி வித் 50% மார்க் இஸ் எலிஜிபிள் ஃபார் அப்ளைங் ஃபார் MBA. இதை தவிர ஒரு இன்டர்வியூ வச்சு நாங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்றோம். இந்த ஒவ்வொரு துறையும் நீங்க பாத்தீங்கன்னா குறிப்பா லாஜிஸ்டிக்ஸ், அப்புறம் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின். இந்த லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின்றது வந்து CAI இன்ஸ்டிடியூட் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸோட கொலாபரேஷன்ல நாங்க நடத்துறோம். இந்த லாஜிஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரின்றது வந்து இப்ப கொஞ்ச நாளா தான் வந்து அதுக்குள்ள ஒரு ப்ரொஃபஷனலிசம் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு அவேக்னிங் அந்த இண்டஸ்ட்ரிக்கு இருந்தது. இல்லாட்டி வந்து லோயர் லெவல் ஜாப்ல இருக்கிறவங்களே அடுத்த லெவலுக்கு ப்ரமோட் பண்ணுவாங்க, அவங்களே அடுத்த லெவல் வேலையை செய்வாங்க, இப்படிதான் போயிட்டு இருந்தது. இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் எடுத்தவங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரியை மேனேஜ் பண்றதுக்குரிய நீடு நிறைய இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. எதனாலனா அந்த இண்டஸ்ட்ரி வந்து இட் இஸ் அ ரேபிட்லி க்ரோயிங் இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த ஒரு செட்டப்ல பாத்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப வேலைவாய்ப்பு இருந்து பாத்தீங்கன்னா, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா இரண்டுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கோர்ஸ், படிக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங், வேலை வாய்ப்பு உறுதியா இருக்கு. லாஜிஸ்டிக்ஸ்னா சிம்பிளா சொல்லணும்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பொருட்களையோ இல்ல சர்வீசஸையோ மூவ் பண்ற ஒரு ப்ராசஸை நம்ம லாஜிஸ்டிக்ஸ்ன்றோம். சப்ளை செயின் வந்து லாஜிஸ்டிக்ஸையும் சேர்ந்தது தான் சப்ளை செயின். ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்டேஜ்ல இருந்து எண்ட் கஸ்டமர் வரைக்கும் எப்படி போய் சேருது ஒரு ப்ராடக்டோ சர்வீஸோ, அதை தான் நம்ம சப்ளை செயின்னு சொல்றோம். ஸோ இதை பத்தின அவேர்னஸ், அவேக்னிங் இதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் அதிகம் இல்லை. ஆனா இப்ப வந்து நிறைய மல்டிநேஷனல் கம்பெனிஸ் நம்ம இந்தியாக்குள்ள வந்ததுனாலையும் இந்த ரீட்டைல் பூம்னாலையும் நீங்க பார்க்கலாம், உங்க ஒருத்தர் வாழ்ற ஏரியாலேயே ஒரு இடத்துலயும் ஏகப்பட்ட ரீட்டைல் ஷாப்ஸ் நீங்க பார்க்கலாம். மோர் இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் பிக் பஜார் இருக்கும், இந்த மாதிரி ஏகப்பட்ட ரீட்டைல் ஷாப்ஸ் இருக்கும்போது அந்த மாதிரி ஷாப்ஸ்ல எல்லாம் இந்த பேக் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஹூ இஸ் எனேபிளிங் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சப்ளை செயின் லாஜிஸ்டிக்ஸ் படிச்சவங்க எப்பவுமே அதுக்கு வந்து ஒரு பெர்பெச்சுவல் டிமாண்ட் அரைஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த டிமாண்டை நம்ம வந்து கேட்டர் பண்ண போறோம் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை மோல்ட் பண்றது மூலமா, இந்த மாதிரி பர்டிகுலர் கோர்ஸ் மூலமா. ஸோ வேலை வாய்ப்புன்றது கண்டிப்பா இந்த மாதிரி கோர்சஸ்ல உண்டு. இதுல உங்களுடைய பங்களிப்பு என்ன, CII உடைய பங்களிப்பு என்ன? எங்களுடைய பங்களிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, MBA லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின்ன்றது வந்து ஒரு ஹோல்சம் கோர்ஸ். MBAன்ற காம்பனன்ட் வந்து அதுல இருக்கணும். ஆல் செட் அண்ட் டன் MBA ரிலேட்டடா அவன் வந்து ஒரு மேனேஜ்மெண்டோட ஸ்கில்லையும் அவன் தெரிஞ்சுக்கணும். சப்ளை செயின்னா அதுக்கு ரிலேட்டடான இன்புட்டும் அவனுக்கு இருக்கணும். ஸோ சப்ளை செயின் மெட்ரிக்ஸ், டிரான்ஸ்போர்டேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை வந்து CAI இன்ஸ்டிடியூட் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ்லேருந்து ஸ்பெஷலைஸ்டு ஃபேக்கல்டி வந்து எங்க கேம்பஸ்லேயே சொல்லி தருவாங்க. மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் ஆர்கனைசேஷனல் பிஹேவியர், HR, மேனேஜ்மெண்ட் பிரின்சிபிள்ஸ், இந்த மாதிரி ஜெனரிக்கான சப்ஜெக்ட்ஸை வந்து எங்க ஃபேக்கல்டி டீச் பண்ணுவாங்க. ஆக ஒரு துறை சார்ந்த நிபுணர்களும் வந்து கலந்து படிக்கிற சொல்லித்தரதுனால மாணவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக. ஆமா, பிராக்டிசிங் இண்டஸ்ட்ரி பிராக்டிஷனர்ஸ் சொல்லி தர்றதுனால அந்த இன்புட் வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நாளைக்கு ஜாப் எடுக்கும்போது. ஸோ இந்த கேஸ் ஸ்டடி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி அவங்க டீல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பனரா இருக்கும். நல்லா இருக்கு. ஒரு துறை சார்ந்த தேவையை உணர்ந்து அந்த துறையில் இருக்கக்கூடிய நிறுவனங்களோட கைகோர்த்து ஒரு படிப்பை உருவாக்குவது என்பது வந்து இன்றைக்கு நடைமுறைக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்த பயிற்சி பற்றி சொல்லுங்க.
அடுத்தாப்புல நீங்க பாத்தீங்கன்னா MBA அட்வர்டைசிங் அண்ட் கிரியேட்டிவ் மேனேஜ்மெண்ட்னு ஒரு கோர்ஸ் வச்சிருக்கோம். இந்த கோர்ஸ் வந்து பர்டிகுலரா பார்த்தா ஆட் இண்டஸ்ட்ரிக்குள்ள போறதுக்கு ஒரு என்ட்ரி டிக்கெட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த கோர்ஸ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸோட கிரியேட்டிவிட்டியை எவ்வளவு தூரம் நர்ச்சர் பண்ண முடியுமோ அந்த அளவு, அந்த மாதிரி தான் அந்த கோர்ஸோட ஸ்ட்ரக்சரே இருக்கும். அவங்க எந்த அளவு வந்துட்டு அவங்க கிரியேட்டிவிட்டியை வளர்த்துக்க முடியுமோ அதுக்கான வாய்ப்புகளை உண்டாக்கி தரும். இதை தவிர MBA HR, MBA மார்க்கெட்டிங், MBA ஃபினான்ஸ், ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ஸ், இதுல ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, பொதுவாகவே ஒரு டூயல் ஸ்பெஷலைசேஷன் எடுத்து படிப்பாங்க. நீங்க இப்ப எந்த நிறுவனத்தை எடுத்துட்டாலும் HR, மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், ஆபரேஷன்ஸ் இது இல்லாத எந்த ஆர்கனைசேஷனையும் நீங்க பார்க்கவே முடியாது. ஸோ இந்த ஸ்பெஷலைசேஷன்ஸ்க்கு என்னைக்குனாலும் ஒரு டிமாண்ட் இருக்கு, பெர்பெச்சுவல் டிமாண்ட் இருக்கு. பூமிங் இண்டஸ்ட்ரின்னு சிலது இருக்கும், சன்ஷைன் இண்டஸ்ட்ரின்னு சிலது இருக்கும். ஸோ அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ப டிமாண்ட் லெவல் வேணா மாறுமே ஒழிய HR, மார்க்கெட்டிங், ஃபினான்ஸுக்கு டிமாண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். ரொம்ப கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஒரு மாதிரி அதாவது இந்த துறைகளில் நீங்க புதுசாக சொன்ன ரொம்ப ஆர்வத்தை தரக்கூடியது வந்து இந்த மார்க்கெட்டிங் எல்லாம் சொன்னீங்க. மார்க்கெட்டிங், காமர்ஸ் நீங்க வந்துருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. மார்க்கெட்டிங் அண்ட் பிசினஸ் அண்ட் மார்க்கெட்டிங்னு ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்றோம் இந்த வருஷத்துலேருந்து. இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இப்ப பாத்தீங்கன்னா மைந்த்ரான்னு ஒரு சைட்டு, அது வந்து டோட்டலா அவங்க வந்து மொபைல் அப்ளிகேஷன் மூலமாவே இப்ப வந்து ப்ராடக்ட்ஸை செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதனால அப்படின்னா அவங்க வந்து ரியலைஸ் பண்ணிட்டாங்க, நோ லாங்கர் எனக்கு வேற எந்த பிளாட்ஃபார்மும் வேண்டாம், மொபைல் மூலமாவே என்னோட சேல்ஸை என்னால் அச்சீவ் பண்ண முடியும், என்னோட டார்கெட்ஸ் என்னால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த அளவு வந்து இந்த ஸ்பேஸ்ன்றது நம்ம கண்ட்ரியில ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு, ரொம்ப டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த நீட் ஆஸ் இட் டெவலப்ஸ், அந்த நீடை அட்ரஸ் பண்ணணும். அந்த நீடை வந்து நம்ம போய் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேபிட்டலைஸ் பண்ணணும். ஸோ அந்த நீடை அட்ரஸ் பண்றதுக்குன்ற உரிய ஒரு படிப்பு தான் வந்து இந்த பிசினஸ் அண்ட் மார்க்கெட்டிங். அண்ட் பார்க்க போனா இப்ப இளைய தலைமுறை நீங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் யாருமே வந்து கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே அவங்களுக்கு கிடையாது. அவங்க வந்து ஐதர் மொபைல்ல போய் பார்ப்பாங்க, இல்லாட்டி அவங்க லேப்டாப்லயோ டெஸ்க்டாப்லயோ பார்ப்பாங்க. அங்க எல்லா தகவலும் அவங்களுக்கு இருக்கும். அந்த ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. இன்னொரு வெப்சைட்ல போய் அதை வந்து கம்பேர் பண்ணுவாங்க, பிரைஸ் கம்பேர் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணிட்டு ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் பண்றாங்க. ஸோ நம்ம இன்னும் இதுல டேட்டா போயிட்டு நம்ம எடுத்துட்டே இருந்தோம்னா பார்த்தா எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு கடைக்கு போகாம பெரும்பாலானோர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ்ல போய் பர்ச்சேஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்ப அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி வந்து ஃபிளரிஷ் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம். அங்க ப்ரொஃபஷனல்ஸ்க்கு நீடு வந்து அரைஸ் ஆகுது. அப்ப நம்ம அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் நீடை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிளேஸ்மெண்ட்ன்றது ஒரு ப்ராப்ளமா இருக்கு போறது. இந்த ஃபிளிப்கார்ட், ஸ்னாப்டீல் இது மாதிரி பிராண்ட்லாம் இப்போ சக்கப்போடு போடுற காரணம் தான் இல்லை. இந்த BCA முடிச்சவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பொருத்தமா இருக்கும்ல, அவங்க ஏற்கனவே கம்ப்யூட்டர் சார்ந்த பயன்பாடு தெரிஞ்சிருக்கும். ஆமா, அவங்களோட கோர் ஸ்ட்ரென்த் வந்து சிஸ்டம்ஸ்ல இருக்கும். அதுக்கு இன் அடிஷன் டு தட் நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் ரிலேட் marketing and business related நம்ம inputs கொடுக்கும்போது ரெண்டும் mold ஆகி they will be able to shine in that particular industry. இப்ப வேற என்னென்ன பயிற்சி எல்லாம் கத்து கொடுத்துட்டு இருக்கீங்க? இதை தவிர வந்துட்டு மெயினா வேல்ஸ் யுனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஒரு முக்கியமான நாங்க வந்து ஒரு அங்கமா வச்சிருக்கோம் எங்களோட கோர்ஸ் கரிக்குலம்ல. டீம்டு யூனிவர்சிட்டியில ஒரு வசதி என்னன்னா நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்குயர்மெண்ட் என்ன, இல்ல அவங்க எங்க லேக்கிங் ஆயிருக்காங்க அப்படின்றத நம்ம பேட்ச் பை பேட்ச் அனலைஸ் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட கரிக்குலமை நம்ம வந்து மாத்திக்கிற ஒரு லிபர்ட்டி நம்மளுக்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய ரெக்ரூட்டர்ஸ் வரும்போது சொல்லுவாங்க, உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஒரு ஸ்கில்லை நீங்க டெவலப் பண்ணணும், இதை வந்து நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்க வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் லேபே ஒன்று செட் பண்ணியிருக்கோம். அதுல வந்து லிஸ்னிங் ஸ்கில்ஸ் டெவலப் பண்றோம். இதை தவிர வந்துட்டு நிறைய குரூப் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குறோம், நிறைய கிளப்ஸ் வச்சிருக்கோம் டிபார்ட்மெண்ட்குள்ளேயே. ஸ்டூடெண்ட்ஸ் கேன் they can actively participate, they can give their ideas. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம என்னதான் வேலை வாய்ப்பை பத்தி பேசி எத்தனையோ வேலை வாய்ப்புக்கு ஓரியன்டா கோர்சஸ் கொண்டு வந்தாலும் இன்னொரு ஒரு
பங்கு வந்து முக்கிய பங்கு ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட். ஒரு பி ஸ்கூல்னா நம்ம வந்து வெறும் வந்து ஜாப் சீக்கர்ஸை உருவாக்குறதுல நம்மளோட இது முடிஞ்சு போயிடுறது இல்ல, நம்ம வந்து ஜாப் ப்ரொவைடர்ஸையும் உருவாக்கணும். அப்பதான் ஒரு பி ஸ்கூலுக்கு ஒரு ஃபுல் அர்த்தம். ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் செல்லுன்னு ஒன்று வச்சிருக்கோம். அதுல ஒரு ஆண்டர்பிரினரே வந்து ஹி இஸ் அ மென்டர், he is running an industry and he is a mentor. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, பிசினஸ் பேக்ரவுண்ட் இருப்பாங்க, அவங்க ஃபாதரோட பிசினஸ் இல்ல கிராண்ட் ஃபாதரோட பிசினஸ் அது சரியா ஃபிளரிஷ் ஆகாம இருக்கும், நிறைய பெயின் பாயிண்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுவாங்க அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ். அப்ப எப்படி அவங்க ஃபர்தரா அந்த பிசினஸ் கொண்டு போகலாம் அப்படின்றதுக்கு நாங்க ஆலோசனை கொடுக்கறோம். நல்லா இருக்கு. ஒரு நேயர் தொலைபேசியில் இருக்காங்க, அவங்க பேசிட்டு திரும்ப தொடர்ந்து பேசுவோம். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். எங்க இருந்து அழைக்கிறீங்க? வாணியம்பாடி இருந்து பேசுறேன் சார். உங்க பேர் என்னமா? என் பேர் வந்து சிந்து சார். சிந்து, உங்க சந்தேகத்தை கேளுங்க. ஹலோ, கேளுங்கம்மா. உங்க ஐயம் என்ன? சிந்து சார். கேக்குது, தொலைக்காட்சி பார்க்காம பேசுங்கம்மா. ஹலோ, சிந்து சார். சரி, தொலைக்காட்சி பார்க்காம பேசுங்க. உங்க கேள்வி என்ன? எஸ் சார், நான் வந்து டிசிஏ ஃபர்ஸ்ட் இயர் பண்றேன் சார். ஹலோ, டிசிஏ ஃபர்ஸ்ட் இயர் சார். கோர்ஸ் ஃபீல்டா இல்ல ஒரு டிகிரி முடிச்சு நெக்ஸ்ட் எம்பிஏ பண்ணா இல்ல எம்சிஏ பண்ணலாமா சார்? எம்பிஏவா எம்சிஏவா? சிந்துடைய சந்தேகம். பிசிஏ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்க, உங்களுக்கு வந்து எம்பிஏ பண்ணலாமா எம்சிஏ பண்ணலாமான்ற ஒரு சந்தேகம் இருக்கு. அதுக்கு வந்துட்டு இதுக்கு ரெடிமேட் ஆன்சர் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. நம்ம ஒரு கோர்ஸை வந்து செலக்ட் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் உங்களை நீங்க பண்ணி பார்த்துக்கணும். முதல்ல ஸ்வாட் அனாலிசிஸ்னா ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட். உங்களோட ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் என்ன, அந்த ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் வந்து இந்த எம்பிஏ கோர்ஸுக்கு நம்மளுக்கு சூட் பண்ணுமா, நம்மளோட வீக் பாயிண்ட்ஸ் என்ன, அதை ஓவர் கம் பண்றதுக்கு இந்த கோர்ஸ் நம்மளுக்கு சூட் ஆகுமா. எல்லாத்துக்கும் மேல நீங்க உங்களை அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டாலும் அந்த கோர்ஸை படிக்கிறதுக்குரிய ஒரு நேச்சுரல் இன்க்ளினேஷன் உங்களுக்கு இருக்கணும். அது இருந்தா கண்டிப்பா வந்து நீங்க எம்பிஏக்குள்ள வரலாம், நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா ஷைன் பண்ணலாம். ரொம்ப அழகா இருக்கு. அவங்கள பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு அவங்களுக்கு இது பிடிக்கவா பிடிக்கலான்ற ஆர்வத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கமே தவிர ஒரு கோர்ஸின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறத விட அவங்களை தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டு தேர்ந்தெடுக்க ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்ப்போம். நேர்களே, இன்னும் இன்டகிரேட்டர் எம்பிஏ பற்றியெல்லாம் சுவாரஸ்யமாக பேச இருக்கிறார் என்ற சிறப்பு விருந்தினர். காத்திருங்கள், ஒரு சிறிய நிகழ்ச்சிக்கு பிறகு இந்த நிகழ்ச்சி தொடரும். உங்க குழந்தை அதிபுத்திசாலியாக வேண்டுமா? Braino Brain Skill Development Course. உங்க குழந்தையை சேர்த்துட்டீங்களா? More blessings, more smiles, more passion, more heights. CAD Center welcomes you. Internationally recognized certification, world-class courseware. Training students as per industry requirements. Branches in 13 countries all over the world. Over 350 plus centers in India and abroad. For more details, visit nearest CAD Center. There is more in store. My campus. My classroom. My library. My course. My interest. Wales University and Wales Group of Institutions, Chennai. Your university. Class in the best. Max in the fast. Art in the great. Sports in the first. உங்க குழந்தை அதிபுத்திசாலியாக வேண்டுமா? Braino Brain Skill Development Course. உங்க குழந்தையை சேர்த்துட்டீங்களா? நேயர்களே, இன்றைய கல்விச்சரம் நிகழ்ச்சியில் எம்பிஏ படித்தால் என்ன மாதிரியான வேலைவாய்ப்பு கிடைக்கும் அல்லது என்ன மாதிரியான வேலைவாய்ப்பு பெற எந்த வகையான எம்பிஏவை படிக்க வேண்டும் என்பது பற்றி விரிவாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்மோடும் உங்களோடும் உரையாடுவதற்காக சென்னை பல்லாவரம் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகவியல் துறை தலைவர் திருமதி எஸ் பிரீதா இங்கே வந்திருக்கிறார்.
மேடம், இடைவேளைக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருந்தீங்க எம்பிஏல எவ்வளோ பிரிவுகள் இருக்குது, ஒவ்வொன்றையும் படித்தா என்ன வாய்ப்பு கிடைக்கணும். இப்போ இன்டகிரேட்டட் எம்பிஏ, ஒருங்கிணைக்கப்பட்ட எம்பிஏ படிப்பு பற்றி அது சொல்லுங்கள். அந்த படிப்பு என்ன விஷயம் இருக்காது, அது ஏன் படிக்கணும், யார் படிக்கலாம், எவ்வளோ ஆண்டுகள் படித்தா என்ன லாபம், என்ன வேலை கிடைக்கும்? இன்டகிரேட்டட் எம்பிஏன்றது ஒரு 5 வருட படிப்பு. இதுல வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா 12th முடிச்சோடனே இன்டகிரேட்டட் எம்பிஏ அட்மிஷன் நாங்க கொடுக்குறோம். அவங்க பேஸ்ட் ஆன் தியர் 12th மார்க் அவங்க அப்ளை பண்ணி வரலாம். இன்டகிரேட்டட் எம்பிஏல வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தா, நீங்க வந்து 12th ஸ்டூடெண்டா உள்ள வர்றீங்க, வெளியில போகும்போது ஒரு பிஜி டிகிரி எம்பிஏவோட வெளியில வர்றீங்க. 3 years முடிச்சோடனே பிபிஎம்ன்ற டிகிரி உங்களுக்கு வந்துடும், யூஜி டிகிரி வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க 4th year கண்டினியூ பண்றீங்க, ஆனா 4th year கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா பிபிஎம் பிளஸ் பிஜி டிப்ளமா இன் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி கொடுத்துருவோம். அப்படி இல்லையா நான் 5th year வரைக்கும் கண்டினியூ பண்றேன் அப்படின்னா பிபிஎம் பிளஸ் எம்பிஏ 2 டிகிரி. இது இந்த பர்டிகுலர் இன்டகிரேட்டட் எம்பிஏவோட யூனிக்னஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு செமஸ்டர்லயும் வந்துட்டு பிராக்டிக்கல் இம்ப்ளிகேஷன் இருக்கிற மாதிரி ஒரு 2 கோர்ஸாவது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எங்க கோர்ஸ் ஸ்ட்ரக்சர்ல நீங்க பாத்தீங்கன்னா ஃபாரின் லாங்குவேஜ் 2nd செமஸ்டர்லேருந்து இருக்கும், அவங்க லேர்ன் பண்ணிட்டே வருவாங்க. இது எதுக்காக இப்படி ஒரு ஃபாரின் லாங்குவேஜ்னு ஒரு காம்பனண்ட்டை நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த ஃபாரின் லாங்குவேஜ் தெரியறதுன்றது வந்து மற்ற கோர்ஸ் படிச்ச மற்ற யூஜியோ மற்ற பிஜி படிச்ச பசங்களை விட இவங்கள ஒரு எட்ஜ் ஜாஸ்தி கொண்டு போய் வைக்கும் வேலை வாய்ப்புல. சோ நான் இது படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா கூட, எனக்கு இது பேசிக் தெரியும் அப்படின்னு சொன்னா கூட, அதை பேஸ் பண்ணி அவங்கள ரெக்ரூட் பண்றதுக்கு சில கம்பெனிஸ் ரெடியா இருப்பாங்க. சோ ஃபாரின் லாங்குவேஜ் ஒரு காம்பனன்ட். இதை தவிர வந்துட்டு பிராக்டிக்கல் காம்பனன்ட்ஸ்னு நிறைய கொண்டு வந்திருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ், எப்படி வந்து ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டை வந்து பிரசன்ட் பண்றது, நிறைய பேர் முன்னாடி எப்படி பேசுறது, எப்படி தன்னைத்தானே பிரசன்ட் பண்ணிக்கிறது, இது எல்லாத்தையும் மோல்டு பண்றோம். அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ், கம்பெனி அனாலிசிஸ், எப்படி ஒரு கம்பெனியை வந்து இவங்களால ஆராய முடியும், எப்படி வந்து ஒரு பர்டிகுலர் துறையை ஆராயலாம், இதுக்கெல்லாம் வந்துட்டு என்ன மாதிரி இவங்க வந்து தன்னோட ஸ்கில்ல வளர்த்துக்கணும், இது எல்லாத்தையும் நாங்க சொல்லி கொடுக்கிறோம். ரொம்ப அழகா இருக்கும். ஒரு நேர் தொலைபேசியில் இருக்காங்க. வணக்கம் சார். எங்க இருந்து பேசுறீங்க? சார் நான் தலைமணி ராமாபுரத்துல இருந்து பேசுறேன் சார். சந்தேகத்தை கேளுங்கம்மா. சார் எம்பிஏ ஹெச்ஆர் பண்ணா வேல்யூ முடிச்சிருக்கேன் சார். ஐடி ஃபீல்ட்ல போகணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அதுக்கு எம்பிஏ ஹெச்ஆர் பண்ணா கரெக்டா இருக்குமா சார்? என்ன முடிச்சிருக்கீங்க? சார் நான் பிசிஏ முடிச்சிருக்கேன் சார். பிசிஏ முடிச்சிருக்கீங்க, இப்ப எம்பிஏ ஹெச்ஆர் பண்ண விரும்புறீங்க? எஸ் சார். அது வேல்யூவா இருக்குமா? எனக்கு வந்து ஐடி ஃபீல்ட்ல போகணும்னு அந்த மாதிரி எனக்கு ஐடியா இருக்கு. ஓகே, புரியுது. கரெக்டா இருக்குமா? ஐடி ஃபீல்ட்ல நீங்க போகணும்னு விரும்புறீங்க, எம்பிஏ ஹெச்ஆர் பண்ணணும்னு ஒரு ஃபோக்கஸ் உங்களுக்கு வந்திருக்குது. சோ எம்பிஏ ஹெச்ஆர் நீங்க தாராளமா பண்ணலாம். ஐடி ஃபீல்டுன்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஐடி அண்ட் ஐடிஎஸ் கம்பெனிஸ்னே வச்சுப்போமே. ஐடி அண்ட் ஐடிஎஸ் கம்பெனிஸ்ல மெயின் ப்ராப்ளம் இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா பீப்புள் மேனேஜ்மெண்ட் தான், ஆட்ரிஷன், ஹை லெவல் ஆஃப் ஆட்ரிஷன். சோ ஹெச்ஆருக்கு வந்துட்டு பெர்பெச்சுவலா வந்து ஹெச்ஆர் ஸ்கில்ஸ் இருக்கிற ஆட்களுக்கு வந்து ஒரு டிமாண்ட் இருந்துட்டு தான் இருக்கும். அதனால ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள நீங்க எம்பிஏ ஹெச்ஆர் படிச்சுட்டு போறதுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்கு, தாராளமா நீங்க எடுக்கலாம். சரி, தொடர்ந்து பேசுவோம். இன்டகிரேட்டட் எம்பிஏ பற்றிலாம் சொன்னீங்க. 5 ஆண்டுகள் நீங்கள் நிறைய வந்து சிறப்பு படிப்புகள்லாம் கற்றுக் கொடுத்துருக்கோம், ஃபாரின் லாங்குவேஜ்லாம் கற்றுக் கொடுத்துருக்கோம்லாம் சொன்னீங்க. இப்போ அடுத்து நம்ம இந்த எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏ பற்றி சொல்லுங்கள். எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏ வந்து இந்த வருஷத்துலேருந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம். இது வந்து ஒரு 18 மாத படிப்பு. இது மெயினா வந்து ஃபோக்கஸே யாருக்குன்னா வந்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தான் இது எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏ. இது வந்து 2 வருடம் அவங்க வந்து வேலை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதுதான் பேசிக் கிரைட்டீரியா. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் த கிளாஸஸ் வந்து நாங்க சாட்டர்டே சண்டேல தான் கிளாஸஸ் நடத்த போறோம் இந்த எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏக்கு. எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏ இன் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போட நாங்க வந்து அதை பிளான் பண்ணிருக்கோம். எதனால அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த லாஜிஸ்டிக்ஸ் நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியில there is totally a dearth of professionals. ப்ரொஃபஷனலிசம்ன்றது வந்து இப்பதான் கொஞ்சம் வந்துட்டு இருக்கு. சோ யார் இந்த மாதிரி கம்பெனிஸை மேனேஜ் பண்றா அப்படின்னு பார்த்தா, ஆல்ரெடி அந்த கம்பெனிலே ரொம்ப வருஷமா வேலை பார்த்தவர்கள் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த இருக்கிறவங்க கூட why not we equip ourselves நினைச்சா இந்த மாதிரி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏவை படிச்சு அவங்க தங்களையே எக்யூப் பண்ணிக்கலாம்.
ஸோ அதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் அவங்களோட ஒர்க்கு பாதிக்காம எடுத்து படிக்கிறதுக்குரிய ஒரு படிப்பா எக்ஸிகியூட்டிவ் MBA. நல்லா இருக்கு. ஒரு பகுதி நேரமாக சனி ஞாயிற்றுக்கிழமையில மட்டும், ஏன்னா நாங்கெல்லாம் மாணவ பருவத்தை கடந்து விட்டோம். இப்போ யாராவது எங்களுக்குலாம் கற்றுக் கொடுப்பாங்களா அப்படிலாம் யோசிக்கிறப்ப இப்படி ஒரு ஆப்ஷன்லாம் இருக்க ரொம்ப வரவேற்க தகுந்ததாக இருக்கிறது. இப்போ இங்கே படிக்கிறவங்களுடைய எல்லாருடைய நோக்கமே என்னவாக இருக்கும் அப்படின்னா வேலை வாய்ப்பு தான். மாணவர்கள் படித்து முடித்தோன்னே யாராவது வேலை வாங்கி கொடுத்துட மாட்டாங்களா? பெரும்பாலும் கல்லூரிகள் அந்த உதவியை பண்ணிடாதானே. உங்க பல்கலைக்கழகத்தில் எந்த மாதிரி சப்போர்ட் பண்றீங்க மாணவர்களுக்கு? ஓகே, வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு பிளேஸ்மெண்ட் அண்ட் கெரியர் டெவலப்மெண்ட் செல் அப்படின்னே தனியாக இருக்குங்க. அந்த செல்லோட வேலை என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸோட என்ட்ரி பாயிண்ட்லேருந்தே அவங்க வந்து கான்டாக்டில் தான் இருப்பாங்க. அசஸ் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸோட பொட்டென்ஷியல் என்ன அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ட்ரைனிங், கண்டினியூஸ் ட்ரைனிங் நடந்துகிட்டே தான் இருக்கும். அது எங்கள் கரிக்குலத்துலேயே இருக்கும், எங்கள் டைம் டேபிள்லேயே இருக்கும். எவ்ரி வீக்கு கெரியர் கைடன்ஸ் செல்லேருந்து வந்து ஆப்டிடியூடு, இன்னும் அவங்களோட லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் ஹார்ன் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த ஸ்கில்ஸை. பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி நாங்கள் ஃப்ரம் த டிபார்ட்மெண்ட் நிறைய எஃபர்ட்ஸ் எடுப்போம். மார்க் இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணுவோம், குரூப் டிஸ்கஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த பிளேஸ்மெண்ட்டோட ஃபீல் வந்து பிளேஸ்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடியே கிடைச்சிரும். இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துட்டே தான் இருப்போம். இது முடிந்து பிளேஸ்மெண்ட்டுன்னு பார்த்தா இப்போ ரீசெண்டாக லேட்டஸ்ட் பிளேஸ்மெண்ட்டு ஆனது வந்து அமேசான். எங்கள் MBA ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆனது அமேசான். இதை தவிர மர்ஸ்க், அப்புறம் DHL, இது மாதிரி நல்ல கம்பெனிஸ்லேயும் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகிறாங்க. இப்போ MBA எல்லாம் படித்தா போதும் எவ்வளோ ரூபா சம்பளத்தில் வேலை கிடைக்கும்? ஒரு ரேஞ்ச், அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டூடெண்ட்ஸ் கெப்பாசிட்டி. குறைந்தபட்சம் வந்து 3.5 லட்சம் பெர் ஆனம்ல இருந்து 6 லட்சம் பெர் ஆனம் வரைக்கும் எங்க ஸ்டூடெண்ட்ஸ் வாங்குறாங்க. நான் ரொம்ப குறைவா சொல்லிட்டு இருக்கேன். 6 லட்சம் ரூபாய் வேலை இருக்கு நினைக்கிறேன். பொதுவாக நீங்க வந்து நிறைய ஒரு 10ல இருந்து 15 டொமைன் சொன்னீங்க. இந்த டொமைன்ஸ்ல ஒருத்தர் வந்து சூஸ் பண்ணணும்னா, வேலை வாய்ப்புடைய அடிப்படையில் சூஸ் பண்ணணும்னா, நான் முடிச்ச உடனே எனக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா எந்த இதை படிக்கலாம் அப்படின்றத பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு நேர தொலைபேசியில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். ஏமா எங்க இருந்து அழைக்கிறீங்க? நான் தூத்துக்குடியில இருந்து பேசுறேன் சார். உங்க பேர் என்னம்மா? தொலைக்காட்சி பார்க்காம பேசுறீங்க. பிரியா, உங்க சந்தேகத்தை கேளுங்க. மேம் குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங், சொல்லுங்க. நான் வந்து மேத்ல 50% எடுத்திருக்கேன் மேம். இப்ப மேத் மேல. ஓகே. எனக்கு என்ன கோர்ஸ் நான் ப்ரிஃபர் பண்றது, என்ன பி ஸ்கூல்ல நான் ப்ரிஃபர் பண்றதுன்னு எனக்கு மேம். இல்ல +2 வரை முடிச்சிருக்கீங்கம்மா? இல்ல BSc மேத்ஸா? BSc மேத்ஸா? உங்களோட பேசிக் குவாலிஃபிகேஷன் BE முடிச்சு மேத்ல 50% எடுத்துருக்கீங்க. மேத். ஆமா. BE என்னமா டொமைன் படிச்சீங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ். BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சு மேத்ல 50% எடுத்துருக்கீங்க. என்ன படிக்கலாம்? ஆமா சார். சரி, நீங்க கேட்டது வந்து எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேக்குறீங்க. என்ன MBA நான் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேக்குறீங்க. என்ன MBA செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து இந்த நான் இப்போ ஒரு பெரிய லிஸ்டே சொன்னேன். லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின், அதுக்கப்புறம் வந்துட்டு மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், HR. சோ இந்த படிப்புகள் மூலமா நீங்க என்ன மாதிரி ஜாப்ல போய் லேண்ட் ஆவீங்க அப்படின்றத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அது வந்து நீங்க அதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி ஜாப் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு அது சூட்டபிளா, நம்மளால மார்க்கெட்டிங் ஜாப் எடுத்து செய்ய முடியுமா, இல்ல இஃப் யூ ஆர் வெரி குட் அட் நம்பர்ஸ், நம்பர் கிரன்ச்சிங், ஐ எம் கிரேட் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஃபினான்ஸ் எடுக்கலாம்னு நான் சொல்லுவேன். இல்ல ஐ எம் குட் அட் டீலிங் வித் பீப்புள் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க HR எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். சோ இந்த படிப்பு கம்மி, இந்த படிப்பு ஜாஸ்தி, இது நல்லது, இந்த படிப்பு கெட்டது, அந்த மாதிரி ஒரு இதுவே கிடையாது. உங்களுக்கு எது சூட்டபிள் அப்படிங்கறத நீங்க முதல்ல வந்து அதுல தெளிவு வந்துருங்க. அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து எந்த MBA எடுக்கலாம் அப்படிங்கறத தாராளமா சூஸ் பண்ணுங்க. நான் கேட்ட கேள்விதான் பிரியாவும் கேட்டிருக்காங்க. ஆமா, கடைசியா வந்து அதாவது பிரியா கேட்ட கேள்வியை வேற மாதிரி மாத்தி கேட்டிருக்கேன். சுருக்கமா பதில் சொல்லுங்க. இப்ப எல்லா மாணவர்களும் எதையும் படிக்க தயாரா இருக்காங்க. எது படிச்சா வேலை கிடைக்கும்? இன்னைக்கு எந்த மார்க்கெட்ல எதுக்கு வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கு? லாஜிஸ்டிக்ஸுக்கா, இல்ல எக்ஸிக்யூட்டிவ் MBA, இல்ல இது மாதிரி டூரிசம்கா, இல்ல ப்ரொடக்ஷன்கா, எதுக்கெல்லாம் வேலை அதிகமா இருக்கு? MBA லாஜிஸ்டிக்ஸ் சப்ளை செயின், இதை தவிர ஆனா HR மார்க்கெட்டிங்க்கு எப்பவுமே டிமாண்ட் இருக்கு சார். அதுவும் இருக்கு. அட்மிஷன் போயிட்டு இருக்கா? அப்ப அட்மிஷன் போயிட்டு என்னைக்கு வரை அட்மிஷன் ஓபனா இருக்கும்?
அட்மிஷன் இந்த ஜூலை வரைக்கும். ஜூலை வரை ஓப்பன் ஆகும். ஓகேங்க. நம்ம நேரமின்மை காரணமாக நிகழ்ச்சி நிறைவு செய்ய இருக்கிறது. அரங்குக்கு வந்து மிக அழகாக நேர்களின் கேள்விகளுக்கு மிக தெளிவாக பதிலளித்ததற்காக கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியின் சார்பில் நன்றியும் வணக்கமும். நேர்களே, இந்த நிகழ்ச்சியை நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் பிரிதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது ராம்குமார் சிங்காரம். நன்றி, வணக்கம்.